லாவா வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. பேக் டு பேக் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 2 ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஸ் பிரியர்னாலும் சரி, நெக் பேண்ட் பிரியர்னாலும் சரி, இந்த 2 அடம் வந்து இருக்குது. ஸோ டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ பட்ஸ் ஏரியா 911 இருக்குது. அப்புறம் இந்த நெக் பேண்ட் வந்து ப்ரோ பட்ஸ் வேவ் 921. ஸோ இந்த ரெண்டோட விலையை வந்து சேம் தான், 999 1000 ரூபாய்க்கு இந்த பட்ஸும் இந்த நெக் பேண்டும் வருது. ஸோ உங்களுக்கு நெக் பேண்ட் பிடிக்குமா, இயர்பட்ஸ் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ அந்த ரெண்டையும் பற்றி நான் வந்து சொல்கிறேன். இது எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ் என்ன தந்துருக்காங்கன்னு பார்ப்போம். முதல் இந்த பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து இந்த ரெட் கலரில் இந்த பட்ஸ் வந்துருக்காங்க. மொத்தம் 3 கலரில் வருது, ஒயிட், பிளாக் மற்றும் இந்த ரெட்டு. இந்த ஒயிட்டும் பிளாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூவல் கலர் வந்து தந்திருக்காங்க. உள்ளே வந்து பட்ஸ் வந்து பிளாக் கலரில் தான் இருக்குது. அதில் வந்து அந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் வந்து தந்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது, கேபிள், சார்ஜிங் கேபிளும் தந்திருக்காங்க. அப்புறம் சில ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் அந்த வாரண்டி கார்டெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. 12+2 மந்த்ஸுக்கான வாரண்டி வந்து தராங்க. இப்போ இந்த நெக் பேண்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து ஆப்வியஸ்லி இந்த நெக் பேண்ட் இருக்குது. அப்புறம் நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்துருக்காங்க. இதுலேயும் வந்து இந்த சார்ஜிங் கேபிள் இருக்குது, ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் தராங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3ல் ரன் ஆகுது. ஃபினிஷ் நல்லா இருக்குது, மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 rupeesக்கு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி ப்ளஸ் லுக் எல்லாமே நல்லா இருக்குது. எஸ், இந்த இயர்பட்ஸ் நீங்கள் தனியாக எடுக்கும்போது ஸ்லைட்டாக ஃப்ளிப்ஸியாக இருக்குது. பட் இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்கும் நல்லா இருக்குது. ஃபிட்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிட்டிங் தராங்க. இந்தியன் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, இந்த விலைக்கு அது எதிர்பார்க்க முடியாது. பட் என்னென்னா இதில் வந்து நீங்கள் ப்ளே பாஸ், வால்யூம் சேஞ்ச், ட்ராக் சேஞ்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப் அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நெக் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் பட்டன் மற்றும் இந்த ட்ராக் சேஞ்ச், வால்யூம் சேஞ்ச் அதுக்கான பட்டன்ஸ் இருக்குது. சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே தந்திருக்காங்க. இந்த நெக் பேண்டில் மேக்னெட்டிக் பேரிங் தராங்க. ப்ளே பாஸ் பண்ணுறது, நீங்கள் பாட்டு கேட்டுருக்கும்போது இப்படி வச்சா வந்து பாஸ் ஆயிரும், திரும்ப எடுத்து காதில் வச்சா ப்ளே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ நீங்கள் இந்த நெக் பேண்டை நீங்கள் வந்து 10 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு 12 hours ப்ளே டைம் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இயர் பட்ஸை நீங்கள் வந்து ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2.5 hours ப்ளேபேக் கிடைக்கும். அதேமாதிரி ரெண்டுமே ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hour ஆகுது. ப்ளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக இந்த பட்ஸில் வந்து 35 hours கிடைக்குது. இந்த நெக் பேண்டில் 40 hours மொத்தம் ப்ளே டைம் வந்து கிடைக்குது. ஸோ பேட்டரி வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்ஸ் வந்து பற்றி சொல்கிறேன். இந்த பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி நான் நினச்சி பார்க்கல, அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இந்த 1000 ரூபாய்க்கு பார்க்கும்போது தராங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்பட்ஸ்னு நம்ம சொல்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே வந்து சில இயர்பட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய இயர்பட்ஸ் வந்தது. பட் குவாலிட்டி ரொம்ப அதிகம் இல்லாததுனால நான் ரிவ்யூ கூட பண்ணாமல் இருந்திருந்தேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு நல்ல ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸும் வந்து பேலன்ஸ்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் எல்லா நோட்ஸுமே வந்து நல்லா இருக்குது. கிளாரிட்டி முக்கியமாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு 1000 rupeesக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்பட்ஸ் இப்போ நம்ம சொல்லலாம் மார்க்கெட்டில். அதே மாதிரி இந்த நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நல்லா இருக்குது. ட்ரிபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் பேஸ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி. இந்த பட்ஸ் வாங்கினாலும் சரி, இந்த நெக் பேண்ட் வாங்கினாலும் சரி, நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது. எஸ்பெஷலி இந்த பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1000 rupeesக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது இதோட ஆடியோ குவாலிட்டி. மொத்தமாக அந்த பேலன்சிங் வந்து 1000 rupeesக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் ஃப்ளிப்ஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கீழெல்லாம் போடாமல் நீங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா லைஃப் வந்து நல்லாவே கிடைக்கும். பட் 1000 rupeesக்கான பில்ட் குவாலிட்டி வந்து இதில் தந்திருக்காங்க. பட் ஆடியோ குவாலிட்டிக்கு 1000 rupeesஐ விட பெட்டராக இருக்குது இதோட ஆடியோ பெர்ஃபார்மன்ஸ். லோ லேட்டன்சி மோடும் இருக்குது, கேம் விளையாடுறதுக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் விலையில் நீங்கள் வந்து நெக் பேண்ட் வாங்கணுன்னாலும் சரி, டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் வாங்கணுன்னாலும் சரி, இந்த லாவாவோட இந்த 2 புதிய ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதோட பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். ஸோ வாங்க நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பட்ஸ் இல்லாட்டி நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் நெக் பேண்ட் பிடிக்குமா, டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழத்தில் எக்ஸஸ் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்க வரை உங்கள் இந்த விடைபெறுது லட்சுமி தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.